இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது வசனம், 54வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு ஒரு நாளும் மாறவே மாறாது. கரங்களை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இந்த கிருபையை கொண்டு ஆண்டவர் விசுவாசத்தினால மீட்டு கொண்ட தேவன் உன்னை விட்டு ஒரு நாளும் உன்னுடைய அழைப்பும் மாறாது, உன்னுடைய விசுவாசமும் மாறாது, உன்னுடைய கிருபை வரங்களும் மாறாது. கர்த்தர் உன்னை கொண்டு சேர்க்கிற வரை அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எது வேணாலும் மாறி போகும், மாறாத தேவனுடைய கிருபை எப்பொழுதும் முன்னோடு கூட இருக்கிறது. கரங்களை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்து. இந்த கிருபை யாருன்னா இயேசு உங்களுக்கு மத்தியிலே உங்களுக்குள் இருக்கிறது தான் சார் கிருபை. இந்த கிருபைக்கு நீங்கள் நானும் உடன்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதம் 2 சொல்லிச்சு. இந்த கிருபை ஒரு மனிதனுக்கு முக்கியமாக அல்ல, அவன் வாழ்க்கை முழுவதுமே இந்த கிருபை எப்படி ஆளுகை செய்ய போகுது. விசேஷமாக ஆவிக்குரிய சபையா இருக்கிறனால ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? எல்லா மனிதனுக்கும் இந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபை கொடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? இந்த கிருபையை விட்டு விலகுறதுக்கான அநேக காரியங்கள் இருக்குதா? இந்த கிருபையை ஒரு மனிதன் போர்க்கடித்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறதை காண்பித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலை பெயர்ந்து போனாலும் உன் மீது போடப்பட்ட இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு கிருபை மாறவே மாறாது. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், என்ன செய்வது, உயர்த்தியும் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆனா பாருங்க, இந்த உலகத்தை இதை 2 பகுதியா பிரிக்கிறேன். ஆண்டவர் நேற்று 12:45 வரைக்கும் உட்கார்ந்து சில காரியங்களை குறித்து ஒரு வெளிப்பாடுகளை கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 2 விதமா அந்த கிருபைகளை காண்பித்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் பூமிக்குரிய சில கிருபைகளையும் ஆவிக்குரிய சில கிருபைகளையும் இந்த கர்த்தர் உங்கள் மத்தியிலும் மென்மத்திலும் கொண்டு வந்திருக்கிறார். நல்லா கவனமாய் கேளுங்க. இந்த பூமிக்குரிய கிருபைகளை நீங்கள் பார்க்கும்போது, தேவன் எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவ சுவாசத்தை கொடுத்தது நீங்களா பெற்றுக்கிட்டீங்களா? இல்ல உங்க திறமையை வச்சு ஆண்டவர் கொடுத்தாரா? இல்ல நான் PhD படிச்சிருக்கேன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் சுவாசத்தை அதிகமா கொடுங்க, ஏன் கொஞ்சமா கொடுக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? அவர்கிட்ட ஒரு கேள்வியே கேட்க முடியாது. இலவசமாய் பெற்றுக்கொண்டதுதான். தகுதி இல்லாத உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட இந்த கிருபை ஜீவனை முதல்ல கொடுத்தார் இந்த பூமியில. நல்லா பாருங்க. 2வது நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். கையை தட்டுங்க. நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தார். கையை தட்டு. கிருபையினால. நல்ல ஒரு குழந்தைகளை கொடுத்தார். கையை தட்டு. கிருபையினால. என்ன சொல்றது, நல்ல ஒரு கார் கொடுத்தாரு, நல்ல ஒரு சொத்து கொடுத்தாரு, நல்ல ஒரு சுகம் கொடுத்தாரு, நல்ல ஒரு என்ன சொல்றது இடம் கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்ததுப்பா. என்னது இது? சொல்லுங்களே பாப்போம். சொல்லவே மாட்டீங்க. பாதி பேர் கொடுக்கவே இல்லைங்கிறீங்களா ஆண்டவரே? இந்த கிருபை பாருங்க, உங்களுக்கு இது பூமிக்குரிய கிருபையான வந்திருக்கிற அநேகர் நீங்களும் நானும் மாத்திரமல்ல, அநேகர் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த கிருபை ஏன் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதனாலதான் இந்த கிருபையினுடைய மேன்மையை கொஞ்சம் உங்களுடைய கண்கள் திறக்கும்படியாக கர்த்தர் காண்பித்து கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நம்மளுடைய நோக்கங்கள், நம்மளுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதுக்காகவே தான் சுத்தி 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 வந்துகிட்டு இருப்போம். நான் சொல்றது புரியுதா? வேலை, நீங்க ஆண்டவர் பயங்கரமா என்ன சொல்றது கிருபையினால பயங்கர காரியத்தை செஞ்சிருக்கிறார். என்ன பிரதர், இது படிக்கிறதுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு கிருபையை கொடுத்தாரு. இது எல்லாம் தேவன் கொடுத்த கிருபை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க ஒரு வார்த்தை. எல்லாம் கொடுத்தது அவருடைய கிருபை. ஒன்றுமே உங்களுடைய தகுதியும் கிடையாது, திறமையும் கிடையாது. ஆனா இதுக்காக உனக்கு கிருபை கொடுக்கல. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஏதோ வேற ஒரு காரியத்துக்காக இந்த கிருபை கொடுத்தாராம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வேதம் சொல்லுகிறது இந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கான நோக்கங்கள் வேறு. ஆனா நீங்களும் நானும் சுத்தி 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 என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த கிருபையின் காரியங்களுக்கு இதுக்காகவே சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். இதுலயே நம்ம வாழ்க்கை என்ன செய்யுது, முடிஞ்சு எல்லாம் போய் பொட்டியில வைக்கிற வரைக்கும் இந்த இதுலயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலிருந்து ஒரு காரியத்தையும் உங்களாலையும் என்னாலையும் மேலே கொண்டு போக முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. இங்கேருந்து ஒரு சல்லி காசை கூட உங்களால என்னாலே கொண்டு போக முடியாது. அப்ப தேவன் ஏதோ ஒரு விசேஷ விதமாக
கிருபைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சர்வ